நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த சமூக அமைப்புல எல்லாரும் ஏதோ வகையில் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நோ மேட்டர் வாட் வேர் எவர் தே ஆர். அடுத்து நம்ம அழைக்கவிருப்பது திரு கண்மணி குணசேகரன் அவர்களே. லெட்ஸ் வெல்கம். திரு கண்மணி குணசேகரன் அவர்களுடைய சொந்த ஊர் விருதாச்சலம் பக்கத்தில் மணக்கொல்லை அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். தற்போது போக்குவரத்து கழகத்தில் விருதாச்சலம் பணிமனையில் தொழிலாளியாக வேலை செய்கிறார். 4 நாவல்கள், 4 சிறுகதை தொகுப்புகள், 3 கவிதை தொகுப்புகள் மற்றும் நடுநாட்டு சொல்லகராதி ஆகிய 11 நூல்கள் இவருடைய படைப்பில், இவருடைய சிந்தனையிலிருந்து உயிர்த்திருக்கிறது. தமிழ் வளர்ச்சித்துறை விருது, சுந்தரம் ராமசாமி விருது, கனடா தமிழ் இலக்கிய தோட்டப்புனைவு விருது ஆகியவற்றை பெற்றிருக்கிறார். வட தமிழ்நாடு நமக்கு அளித்த செழுமையான இலக்கிய கொடி. வணக்கம். சுதந்திர இந்தியாங்கிறோம். இதோ ஆம்படான கண்ட பிறகு தான் தாலி ஞாபகம் வந்தது மாதிரி இந்த ஆகஸ்ட் 15 நினைக்கும் போது தான் நமக்கு சுதந்திர ஞாபகம் வந்து போச்சு. என்ன காரணம்னா இந்தியாவோட பொதுவாக வரலாறு படிக்கிற தன்மையே நம்ம விட்டுட்டோம். அது பெரிய கொடுமை. ஏன்னா நம்மளுடைய கல்வி புலம் அது மாதிரி இன்னும் கொஞ்ச நாளையில் கல்லூரிகளில் வரலாற்றுத்துறையும் தமிழ்துறையும் முற்றா தூக்கிடுவாங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு பசங்க எதுவும் வரல. வேறு ஏதாவது போட்டுக்கிட்டு இந்த மோட்டரை கைட்டினா அதை கைட்டினா இதை கைட்டினா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி ஒரு பார்வைக்கு வந்துடுது. இது ஒரு மிக ஆபத்தான விஷயம். என்னன்னா ஒரு நாடு எப்படி சுதந்திரம் அடைஞ்சுது, எப்படி அதனுடைய வரலாறு கட்டமைக்கப்பட்டதுங்கிறதா நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி அப்படி தான் ஒரு சமூகத்தை விவரமாகவும் சின்ன பசங்களுக்கு சொல்லி வளர்த்தெடுக்கணும். ஒரு திண்டிவனத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போகும்போது பார்க்குறேன், கிடங்கல் ஏரி அப்படின்னு திண்டிவனத்துக்கு பக்கத்தில் ஒரு ஏரி இருக்குது. பத்தாவதுல வெறும் பூரா தண்ணி பாட்டெலாம் அது இதுன்னு கிடக்குது. என் கூட வந்தவர் ஒரு தமிழறிஞர் பார்த்துட்டு சொன்னார், இந்த ஏரி சிறுபனாற்று படையில் எழுதியிருக்குப்பா அப்படின்னாரு. எனக்கு அதை கடந்து போகும்போது ஆச்சரியமாக இருக்கலே, நம்ம தமிழை படிக்காமல் விட்டோமே, ஒரு மன்னன் வாழ்ந்தது, ஒரு கவிஞன் பாடப்பட்ட பகுதியை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்காமல் விட்டோமே அப்படின்னு ஒரு பெரிய வருத்தம். இந்த விருத்தாசலத்தில் பழமைநாதர் கோயில் இருக்குது. அது கேட்குறாங்க, எந்த ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது, சோழர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வகையில் தான். இதே ஒரு வரலாறு படிச்சிருந்தான்னா புல்லடிச்ச மாதிரி சொல்லுவான். செம்பியன் மாதேவி தன்னுடைய கணவர் பெயரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வரலாற்றை தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் ஒரு பெரிய பாதுகாப்பு. ஒரு நாடு அது நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது அதான். இதெல்லாம் தனி மனிதனாலலாம் செய்கிறது கிடையாது. அரசு ஒரு ஆர்டர் இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை மொழியும் வரலாறையும் நாம் பாதுகாக்க வேண்டும். அது ஒரு பெரிய கனவாக நமக்கு இருக்கணும். என்னதான் தனியாரில் சொல்லி கொடுக்குறாங்க, கவர்மெண்டில் சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, புள்ள பிறக்கும் போதே செல்ஃபோனை தட்டிட்டு வருது, கம்ப்யூட்டரை பிறந்துட்டு வருது, எல்லாம் வருது. எது வரைக்கும் வருது? 10வது ஒரு 12வது வரைக்கும் போகுது. அதுக்கு பிறகு தானா கடை பக்கம் போடுது. இந்த பேர் அந்த ஆடி மாதத்தில் ஈசல் ஒரே பூத்துன்னு ராத்திரியில் கிளம்போம். அந்த வலைக்கும் பக்கத்தில் ஒரு ஓனம் இருக்கும், அப்படியே பிடிச்சி அதுவாக போட்டு தின்னுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணாலும் குடி ஒரு மோசமாக வேர்க்கரையானை போல் ஒட்டுமொத்த இளைஞர் பட்டாளத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கு. இதில் படிக்காதவன் தான் செய்கிறான்னா, படித்தவன் தான் டைட்டில் பார்க்குங்கிறான், கம்ப்யூட்டரை பிரித்து போட்டு காலால் உதச்சங்கிறான், இங்கேருந்து அமெரிக்காவுக்கு பேசணுங்கிறான். அவன் தான் பொழுது போச்சுன்னா பார்த்துட்டு இருக்கான். எல்லா மூல காரணங்களுக்கும் இந்த சிதம்பரத்தில் ஒரு கொலை ஒரு எஸ்ஐயை வெட்டி கொண்டுச்ச ஃபுல்லாக சரக்கு வாங்கி ஊற்றி தான் கொண்டு இருக்கு. டெல்லியில் அந்த பொண்ணு கற்பழிக்கப்பட்டதை எல்லாம் குடி தான். எல்லாமும் தெரிஞ்சு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் குடி. அதுக்கு அடுத்தது சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை, நீங்கள் சேத்துல கையை வைக்கலன்னா நான் சோத்துல கையை வைக்கல, இப்படிலாம் சும்மா ஒரு பில்டப்புங்க பேசுறது. யாராச்சும் ஒரு அம்மா கீரை கட்டு எடுத்துகிட்டு வருது, எவ்வளோ ரூபா? 5 ரூபா, 3 ரூபாய்க்கு தெரியா? எவன் மனசாட்சி உள்ள யாரோ அவன் எத்தனை விவசாயி இம்மா கரண்ட் கட்டில் இவ்வளோ பிரச்சனையில் அந்த கீரையை வளர்த்துருப்பான். என்ன நீ அம்மா குறைஞ்சா போடுற கொக்கோ கோலாவில் போயிட்டு நீ ரேட்டு பேசி கேட்டு வாங்குவியா? கேட்ட காசை கொடுத்துட்டு வரல. அது மாதிரி ஒரு கீரை கட்டுக்காரங்கிட்ட கொடுத்து சின்ன சின்ன அசைவுகளில் விவசாயி நீங்கள் தூக்கி கொடுத்தா போதுங்க. நான் மண்ணோட கிராமத்தில் இருக்க, இன்னமும் நான் கிராமத்தில் இருந்து கொண்டு விவசாயம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் விவசாயம் எனக்கு சரியில்லாமல் இருக்குது. இருந்தாலும் அதை விட்டு வெளியேறாமல் நான் அதிலே தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். இது என்னுடைய கனவு. எதிர்வரும் காலங்களில் இந்த சுதந்திர இந்தியாவில் ஒரு விவசாயிக்கு அவன் விளைவிக்கிற போயிட நீங்கள் அந்த மல்லாட்டை கமிட்டிக்கு போய் பாருங்களேன், மார்க்கெட் கமிட்டி 4 மணிக்கு இந்த சிவப்பு வெள்ளை ஷீட் வாங்கி வச்சுட்டு இப்படி உக்காந்துருப்பான். அப்படியே விவசாயி அவன் என்ன ரேட்டு சொல்கிறானுவோ,
என்ன போவரானோ இப்படி திவைச்சு திகமாறி போய் இவன் கஷ்டப்பட்டு கண்ணு பகல் கண்ணு மூழ்ச்சி அதை கொண்டாந்து அவனுடைய விளைபொருட்களுக்கு அவன் விலை சொல்ல முடியல. இதெல்லாம் மீறி ஒரு தாய்மொழி கல்விக்கு இதான் சொல்கிறான். அதான் 10வது வரைக்கும் போச்சு, இல்லை 5வது வரைக்கும் கட்டாய கல்வி தமிழ் அப்படி இப்படிலாம் கிடையாது. டாக்டர் படிக்கிறவங்க கூட போகட்டியா தமிழ் கூட ஒரு சப்ஜெக்ட் என்ன குறைஞ்சா புடுற போயிட்டே இருக்கட்டுமே. இதை சிவ சிந்தாமணி சிலப்பதிகாரங்களும் ஒரு வாழ்வியல் நெறியோடு போகிறதுக்கு கூட ஒன்று படிச்சுட்டு போய் என்ன குறைஞ்சா போடுற. அதோட பார்த்தீங்கன்னா இன்ஜினியருக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஒரு அளவுக்கு விட்டுடலாம். நான் சொல்கிறேன், தாய்மொழி கூட வர்றதால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனது கனவு இந்தியாவில் தமிழ். கடைசி அவன் எந்த நிலைக்கு வேலைக்கு போகிறானோ அது வரைக்குமே அவனோட கூட வரணும். அந்த நாட்டோட ஒவ்வொரு மாநிலத்தோட சரித்திரம் வரலாறு அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். குடியில்லாத இளைஞர் பட்டாளத்தை உருவாக்க வேண்டும். விவசாயியை வெறும் வார்த்தையாக இல்லாமல் அவனுக்கு மதிக்கப்பட வேண்டியவனாக எந்த விதத்தில் நாம் குறைந்தபட்சம் அவன் சொல்கிற ஒரு கீரை, ஒரு மோர், ஒரு தயிர், இந்த கேட்குற காய்ச்சை கொடுத்துட்டு ஏதோ நம்ம மனசுக்காக ஒரு சாந்தி அடைவதற்கு நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும். இதுதான் நான் விரும்புகிற கனவு இந்தியா என்று உங்களிடம் கேட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. யதார்த்தமாகவே இந்த கைத்தட்டு வந்துருச்சு. உங்களுடைய உரை அவங்களுக்கு இயல்பாகவே அப்படி இல்லைண்ணா, அதெல்லாம் பெரிய பாடு அண்ணா, பெரிய இதாக தானே இருக்கு. இங்கிலாந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும்போது, அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தையே அந்த நாடு ஜெயிக்க வச்சது காரணம் பார்த்தீங்கன்னா அந்த லீடர்ஷிப் தான். வின்ஸ்டன் சர்ச்சில் தான். அவரே ஒரு நாளைக்கு 2 குவார்ட்டர் விஸ்கி குடிப்பார் அவர். ஸோ அதுக்காக அவர் எந்த குடி அவருக்கு எடுத்தா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஒரு தனி மனிதனை காட்டக்கூடாதுன்னு அடையாளம் ஒரு ஒட்டு மொத்த இந்த சமூகம் குடிச்சு முன்னேறி வந்ததுரா அப்படி சொல்லணும். இப்போ நாங்கள் படித்து முடிச்சுட்டு வெளியில் போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஐடி ஃபீல்டோ எந்த துறைக்கோ வேலைக்கு போகிறோன்னா நீ என்ன படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குற அந்த மொழியே கேட்குறது கிடையாது. நீ என்ன அந்த சோர்ஸில் நீ என்ன சப்ஜெக்ட்ஸில் அது அறிவு தான் பார்க்குறாங்க இல்லையா, தமிழ் பார்க்குறது கிடையாது. அண்ணா ஒரு கண்மணி குணேசன் சாதாரண 10வது ஆல்ரெடி அரசின் உயர்நிலையில் பள்ளியில் படிச்சுட்டு ஒரு பெரிய பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய வேலையை 6 ஆண்டு காலம் உழைத்து நடுநாட்டு சொல்லகிறாதுன்னு ஒரு டிக்ஷனரி போட்டிருக்கண்ணே. இதை விட நீ என்ன பெரிய நீ போயிட்டு ஐடி ஃபீல்டில் பிடிச்சிட்டு ஒரு மொழியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காண்ணே. அண்ணா நான் சொல்கிறேன், என்ன நீ கேள்வி கேட்டு மடக்கி என்ன அங்கே கொண்டு போயிருந்தாலும் ஒன்றும் கிடையாது அண்ணே. ஒரு உண்மை யதார்த்தம். வரலாறு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறீங்க. ஆனால் என்னோட தனிப்பட்ட ஐடென்டிட்டியை நான் எங்கே ரிவீல் பண்ணாலும் உன் வரலாறு என்னன்னு யாருமே எனக்கு கேள்வி கேட்கறதே கிடையாது. அப்படி இருக்க நிலைமையில நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ முக்கியமா, அவசியமா? ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் கேட்காமலா இருக்கிறாங்க கேள்வியே. அப்போ திரும்ப 1வது வரலாறு, 2வது வரலாறு, இவர் 1ஆம் பாணிப்பட்டு போர் எப்படி நடந்தது, கலிங்க மன்னன் காலவரலன் அங்கே போனால் படிக்கிறோம்ல, எல்லாம் தேவை இருக்கு பாப்பா. அரசு அதுதான் சொல்கிறேண்ணா, திரும்ப அந்த புள்ளியில் தான் நம்ம போய் நிற்கிறோம். என்னமோ அந்த ஐநாறு பார்த்து இதுக்கெல்லாம் ஒரு எதிர்வரும் காலத்தில் ஒரு விடிவை தேடிச்சுன்னா நானும் உங்களோட சேர்ந்து மகிழ்ச்சி அடைவேன். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.